ஒத்து போயிருந்தால் மாவட்ட செயலாளர்கள் எதுக்கு கூட்டுறோம்? ஒரு பொய்யான தகவலை சொல்லி என்னை அடிப்படை உறுப்பினரிலிருந்து எடுக்கப் போகிறார், அதுக்கு உனக்கு சம்மதமா? அதனால் நீ போவாதே என்று மாவட்ட செயலர் அடிப்படை உறுப்பினரிலிருந்து அவரை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒரு மூடன் செய்வானா? ஒரு முட்டாள் செய்வானா? ஒரு முண்டம் செய்வானா? ஒரு மூர்க்கன் செய்வானா இந்த வேலையை? அதனால் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இல்லாமல் ஒத்துப்போயிருந்தால் ஓரிரு ஆண்டுகளில் உனக்கு முடிசூட்டு விழா நானே முன்னின்று நடத்தியிருப்பேன். 3 ஆண்டுகளுக்கு முன்னாலே முடிசூட்டு விழா நடந்தது. அப்பொழுதுதான் அவர் தலைவரானார். ஆனந்த கண்ணீர் விட்டேன். அப்பொழுது தீர்வு காண்பதற்கு தாரக மந்திரங்கள் என்று சொல்வார்களே, அந்த மந்திரம் ஒன்று, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. இதை என்னுடைய அருமை நண்பர் பழகருப்பையா அருமையாக 2 பேட்டிகளிலே சொல்லியிருந்தார். உங்கள் மூலமாக எனக்கு தெரிந்தது. அவரோடும் நான் தொலைபேசியிலே பேசினேன். தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. இது தெரியாமல் எவனும் அந்த மாதிரி சொல்லிட்டான் அந்த காலத்தில். இந்த காலத்துக்கு அது பொருந்தாது. தந்தைக்கு பிறகே தனையன், ஐயாவுக்கு பிறகே அன்புமணி. இது இப்பொழுது எல்லோரும் சொல்லுகின்ற வார்த்தை. குருவுக்கு மிஞ்சிய சீடன் இருக்கலாம், குருவுக்கு மிஞ்சிய சீடன் இருக்கலாம். ஆனால் தந்தைக்கு மிஞ்சிய தனையன் கூடாது. இதுவே நீதி, நேர்மை, தர்மம் ஆகும். இதுவே உலகியல் நியதியும் ஆகும். இதுவே சாஸ்திர சம்பிரதாயமும் ஆகும். எனது மனக்குமரல்கள் என்னை எங்கள் குலசாமி என்று சொல்லிக்கொண்டு என் நெஞ்சு கொலைகளில் குத்துகின்றார்கள். என்னை குலசாமி என்று சொல்லிக்கொண்டு என் நெஞ்சு கொலைகளில் குத்துகின்றார்கள். எங்களுக்கு எல்லாம் ஐயாதான் என்று சொல்லிக்கொண்டே என்னை அதள பாதாளத்தில் தள்ள நினைக்கிறார்கள். அனைத்தும் ஐயாதான் என்று சொல்லிக்கொண்டே என்னை அவமானப்படுத்துகிறார்கள். ஐயாவின் புகழை பெருமையை பேசுவதே எங்கள் நோக்கம் என்று சொல்லிக்கொண்டே சிறுமைப்படுத்துகிறார்கள். ஐயாவின் லட்சியமே எங்கள் லட்சியம் என்று சொல்லிக்கொண்டே என்னையே இலக்காக்கி குறிவைத்து தாக்குகின்றனர். இதையெல்லாம்
நான் உருவாக்கிய சமூக ஊடக பிரிவும் வலைத்தளங்களின் மூலம் எனக்கு எதிராக செய்கின்றனர். என் கைவிரல் கொண்டே என் கண்ணை குத்திக் கொண்டேன். என் கைவிரல் கொண்டே என் கண்ணை நான் குத்திக் கொண்டேன். உயிருள்ள என்னை எல்லா வகையிலும் உதாசீனம் செய்துவிட்டு என் உருவப்படத்தை மட்டும் வைத்து உற்சவம் செய்கின்றனர். என் உயிருள்ள என்னை எல்லா வகையிலும் உதாசீனம் செய்துவிட்டு என் உருவப்படத்தை மட்டும் வைத்து உற்சவம் செய்கின்றனர். என்னை நடைப்பணமாக்கி என் பெயரில் நாடு முழுவதும் நடைபயணம் செய்யப் போகிறார்களாம். இது எல்லாமே நாடகம். அதில் ஒவ்வொருவரும் நடிகர்களை. அதாவது ஏழு வருஷத்துக்கு முன்னாலே பிரதமர் மோடி பதவியேற்பு நான் டெல்லி போயிருந்தேன். கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, அன்புமணி, நாங்கள் 3 பேரும் அந்த விழாவுக்கு சென்றோம். அதன் பிறகு அங்கிருந்து அவர் தங்கியிருந்த அவர் வீட்டிலிருந்து கிளம்பி வரும்பொழுது, அதாவது 6-7 வருஷம் இருக்கும், அவர் சொன்ன வார்த்தை, அப்பா நான் இந்த கட்சியை பார்த்துக்கிறேன், அப்பா நான் இந்த கட்சியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு. எனக்கு ஒன்றும் புரியல. விமானத்தில் ஏறினோம். அவர் அந்த இருக்கையில் பின்னாலே அவர் உட்கார்ந்தார். அவர் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. நான் ஏதும் பேசவில்லை. அப்பா நான் தப்பாக சொல்லியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னார். எதையும் தவறாக சொல்லியிருந்தாலும் என்னை மன்னித்து விடும். அப்பொழுது 2 சொட்டு கண்ணீர் உட்கார்ந்து கொண்டு விட்டேன். அது அந்த ஃப்ளைட்டில் விழுந்தது. அப்புறம் அங்கிருந்து மீனம் பார்க்க வந்தோம். அங்கிருந்து வண்டியை எடுத்துக்கொண்டு எதுவும் பேசாமல் தயலாபுரம் வந்தேன். இது நடந்தது 6-7 வருஷம் இருக்கும். இப்போ இல்லை, அப்போ பதவி ஏற்பு நடந்தது நம்முடைய பிரதமருக்கு. ஆக அப்பவே அவருக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்திருக்கிறது. அதன் பிறகு அவர் எப்படி தலைவரானார் என்பதை உங்களுக்கு சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.